எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸ் 4 வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் எப்படி பார்க்குதுங்களா, அதுக்கு வேர்க்கலையை கொஞ்சம் தேவையான வேர்க்கலையை வறுத்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி அதை அரைச்சி வச்சுக்கிட்டு, அப்புறம் கடாயில் லெமன் புழிஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், மிளகு, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த அரைச்சி வச்ச விழுது, காரத்துக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை அப்புறம் லெமன் புழிஞ்சி உடனே நிறுத்திடணும், இல்லாட்டி கசப்பாயிடும் சாதம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையை லாஸ்ட்டாக நம்ம தோல் எடுத்துகிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண இதில். அதுக்கப்புறம் சூடான சாதம் ஆற வச்சிட்டோம்னா அதை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா லெமன் ரைஸ் தயாராகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், காரமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோகனட் ரைஸ் எப்படி பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பச்சரிசி சாதத்தை வேக வச்சு வெடிச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், நம்மளுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டு திருப்பியும் கடாயை வச்சு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நல்லா குச்சி மாதிரி வெடித்து வச்சுக்கணும். அப்புறம் தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை இலை, பிரிஞ்சி இலை, அதெல்லாம் சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் தேவைன்னா கடுகு போட்டுக்கலாம். நான் போடுறேன் கடுகு. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் கொட்டி கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய், அதுக்கப்புறம் உப்பு, லைட்டாக மேலே பெப்பர், அது காரமாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதெல்லாம் பண்ணிவிட்டு சாதத்தை வடித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். அடுத்தது நெய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் பாலில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணணும். அரைச்சி இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் குக்கர் பிரியாணி அரிசியில் தான் செய்யணும். இது பிரிஞ்சி இலை, பட்டை இலை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் எல்லாம் போட்டுட்டு க்ரீன் பீஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். பிரியாணி ரைஸை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா விழுதும் அளவுக்கு நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பாலும் தேங்காய் பாலும், 1 டம்ளர் தண்ணி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அப்படியே கொதிக்கணும். கொதித்து அதுக்கப்புறம் மூடினா சுவையான இது. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஆனியன், முந்திரியை ஃப்ரை பண்ணி மேலே வந்து இது பண்ணோம்னா நெய் சாதம் ரெடி ஆகிடும். அதுக்கு மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் பண்ணிக்கலாம். பொடி பருப்பு பொடி எப்படி பார்க்கலாம். அதுக்கு நெய்யும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோம். நம்ம தேவைப்பட்ட முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தான், நல்லாயிருக்கும் போட்டால் கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே சின்ன சின்னதாக அரிஞ்சு, வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு சாதத்தை நம்ம வெடித்து வச்ச நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி தான், அதில் வந்து பருப்பு பொடியை ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா சுவையான பொடி ரைஸ் தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வெரைட்டி ரைஸும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நன்றி.